தமிழ் கேட்கும் சொந்தங்கள் அனைவருக்கும் மின்னும் மனசின் அன்பு வணக்கம். செல்வந்தர்னா யார் அப்படின்னு பொதுவாக கேட்டோம்னா அதிகமாக பணம், பொருள், சொத்து சேர்த்து வச்சிருக்கக்கூடியவங்க செல்வந்தர்கள் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் உண்மையான செல்வந்தர்கள் யார் அப்படிங்கிறத ஒரு கதை மூலமாக பார்க்கலாம். இது ஒரு கதைன்னு சொல்கிறத விட தென் தமிழகத்தில் நடந்தேறிய ஒரு உண்மை சம்பவம் தான் சொல்லணும். தென் தமிழகத்தில் ஓரளவுக்கு சுமாராக வளர்ச்சி அடைந்த ஒரு ஊர், அதாவது அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூடிய கடைகள் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு பூக்கடையும் இருக்குது. அந்த ஊரை சுற்றி ஒரு 10-15 குட்டி குட்டி கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த பொருள் வேணும்னாலுமே அந்த ஒரு வளர்ச்சி அடைந்த ஊருக்கு வந்து தான் வாங்கிட்டு போக முடியும். அப்படி இல்லைன்னா 1 மணி நேரத்திற்கு மேலாக பயணம் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரத்துக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சூழல். இப்போ இந்த பூக்கடைக்காரரை பற்றியது தான் இந்த கதை. அந்த பூக்கடைக்காரர் எல்லோரிடமும் நன்றாக சிரித்து அன்போடு பழகக்கூடிய ஒரு பண்பாளர். அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய ஒரே கடை தான் அது. அப்படின்னாலும் விலையை அதிகமாக வைக்காம நேர்மையான விலையில் கொஞ்சமாக லாபம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு விலையை நிர்ணயித்து தான் பூக்களை விற்றுக்கிட்டு இருக்காரு. இந்த சூழலில் அவருடைய சொந்த வேலை காரணமாக ஒரு 2 நாள் கடைக்கு விடுமுறை விட்டுட்டு கடையை மூடிட்டு போயிட்டார். 2 நாள் கடை லீவு. 2 நாள் கழித்து வந்து கடையை திறக்கும் போது காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாமே பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து ரொம்ப வருத்தமாக பேசுகிறாரு. என்னென்ன 2 நாள் கடை லீவ் விட்டு போயிட்டீங்களா அப்படின்ட்டு. அப்போ இவர் ஆமாப்பா, ஒரு சொந்த வேலை ஒன்று, ஒரு சின்ன வேலை, அதனால் வெளியூர் போக வேண்டியதாக போயிடுச்சு, முடிச்சுட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் கடை லீவ் இருக்காது அப்படின்னு சொல்லும் போது இந்த பக்கத்து கிராமத்தை சேர்ந்த நபர் வருத்தமாக ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறாரு. ஒரு நாளைக்கு முன்னாடி இரவு 8 மணிக்கு அவருடைய தந்தை இறந்துட்டதாகவும் மாலை வாங்கலான்னு சொல்லி வந்து பார்க்கும்போது தான் கடை லீவுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு 8 மணிக்கு மேலே நகரத்துக்கு போகக்கூடிய பேருந்தும் இல்லாமல் இந்த இரவு முழுக்க தன்னுடைய தந்தைக்கு மாலை இல்லாமல் வீட்டில் இருந்த ஒரு முழை பூவை மட்டும் போட்டிருந்தோம். மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் பேருந்தில் போயிட்டு மாலை வாங்கிட்டு வந்து போட்டதா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார். அவர் வருத்தப்பட்டு பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. 2 நாள் விடுமுறை கழித்து பூக்கடை திறந்ததுனால நல்ல வியாபாரம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போனால் இவருக்கு நிம்மதியாகவே இருக்க முடியல. ஒரு விதமான மனதில் ஒரு விதமான கலக்கம், ஏதோ ஒரு சோகம். இவரால் சாப்பிடவும் முடியல. நைட்டு தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. எதனால் இப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது இத்தனை நாள் சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் உள்ள மக்களால் தான் தனக்கான வருமானமே. இப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கு ஒரு தேவை அப்படிங்கும் போது நம்ம அங்கே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு தூங்கவே இல்லை அன்னைக்கு இரவு முழுக்க. மறுநாள் காலையில் ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு, ஒரு முடிவு பண்ணுறாரு. இனிமேல் இரவு கடையை மூடிட்டு வரும்போது 2 மாலைகளை கடைக்கு முன்னாடி மாட்டிட்டு வரணும் அப்படிங்கிறதான் அந்த முடிவு. ஒரு பேப்பரில் பூமாலை தேவைப்படுபவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி கடைக்கு முன்னாடி ஒட்டிட்டு கடையை மூடிட்டு வரும்போது 2 மாலையை மாட்டிட்டு வந்துடுறாரு. அதற்கான காசு வாங்குறதில்ல. அதாவது அளவான வருமானம் மட்டுமே, ஒரு நாளைக்கு 500-600 மட்டுமே வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு பூ வியாபாரி தன்னுடைய வருமானத்தின் மூலமாகவும் தன்னுடைய வியாபாரத்தின் மூலமாகவும் இன்னொருத்தருக்கு உதவி தேவைப்படக்கூடிய ஒரு நபருக்கு கண்டிப்பாக என்னுடைய உதவி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து 100 ரூபாய் மதிப்புள்ள 2 மாலைகளை இலவசமாக அங்கே கொடுத்துட்டு வந்தார்ல, அவர் தான் உண்மையான செல்வந்தர். தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்து தேவைப்படக்கூடிய நபருக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய குணம் உள்ளவர்கள் அனைவருமே செல்வந்தர்கள் தான். நம்முடைய புறநானூற்று பாடல் என்ன சொல்லுது கேளுங்க. உண்பது நாழி உடுப்பது 2 பிறவும் இல்லாம் ஓருக்குமே. அதாவது இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் இந்த நாடே என்னோட தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மன்னனாக இருந்தாலும் சரி, இரவு பகல் பார்க்காமல் விழித்திருக்கக்கூடிய இந்த விலங்குகளை வேட்டையாடி உண்ணக்கூடிய கல்வி அறிவில்லாத வேடனுக்கும் சரி, எல்லாமே பொதுவானவை. உண்ணக்கூடிய உணவு கொஞ்சம்தான், உடுத்தக்கூடிய உடையும் மானத்தை மறைப்பதற்காக மேலாடையும் கீழாடையும் தான். அதுபோல அனைத்துமே அனைவருக்குமே ஒன்று அப்படின்னு சொல்லி புறநானூற்று பாடல் சொல்லுது. அதோடு நிறுத்திக்கல, செல்வத்து பயனே ஈதல். ஒரு செல்வம் நம்ம கிட்ட வருது அப்படின்னா, ஒரு பொருள், ஒரு பணம் நம்ம ஈட்டுறோம் அப்படின்னா அதனுடைய பயனே என்ன அப்படின்னா இன்னொருத்தருக்கு வேண்டியவங்களுக்கு, உதவி தேவைப்படுபவர்களுக்கு
கொடுத்து உதவுறது தான் அதோட பயனே. இதில் ஒரு கேள்வி வரலாம், சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு நான் என்ன சும்மா போய் நிற்கிறதா? அப்படி இல்லை. ஒரு 1000 ரூபாய் வருமானம் ஈட்டினாலும் 500 ரூபாய் வருமானம் ஈட்டினாலும் மனம் உவந்து அதில் ஒரு 50 ரூபாய்க்கு வறுமையில் இருக்கிறவங்களுக்கு இல்லை தேவைப்படுபவர்களுக்கு கொடுத்து உதவுகின்ற போது அதில் கிடைக்கக்கூடிய மன நிம்மதி, மன திருப்தியே வேறுதான். ஒரு சிலருக்கு கொடுக்கிற குணமும் இருக்காது, அதே போல் தெரிஞ்சவங்க கொடுத்தா அதை கொடுக்கவும் விட மாட்டாங்க. ஒருவேளை அப்படி தெரிஞ்சவங்க யாராச்சும் இப்படிப்பட்ட குணம் உடையவர்களாக இருந்தாங்க அப்படின்னா, உதவி செய்யக்கூடிய குணத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் தடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்துட்டானா இவன், அவ்வளவு காசு பணம் வச்சுருக்கானா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களும் இந்த சமூகத்தில் வந்துட்டு தான் இருக்கும். அது எல்லாமே பொருட்படுத்தாமல் நம்முடைய குணத்திற்காக, நம்முடைய மன நிறைவிற்காக நம்மிடம் உள்ள செல்வத்தை தனக்கு போக என்பதை விட தனக்கு போதுமானதாக இருக்கின்ற சூழலில் தேவைப்படுபவர்களுக்கு கொடுத்து உதவி செய்வதுதான் செல்வம். அவர்களே செல்வந்தர்கள். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள் மின்னும் மனசோடு.